மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வாரம் கேது, இந்த ஒரு வாரம் கேது. தயவு செய்து பழைய கமெண்டெல்லாம் நான் பார்க்க விரும்பலை. கேதுவை பற்றி மட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பொதுவான சந்தேகங்களுக்கு வேறு வாய்ப்புகள்லாம் நிறைய தரப்போகிறேன். கேதுவை பற்றி மட்டும் என்ன சந்தேகம் இருக்கிறது? கேது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராகுவை போலவே. ராகு எதையும் சுருக்குவார்னா நல்ல காரகத்துவங்களை பெருக்குவார் கேது என்பதை உண்மையிலேயே மூல நூல்களில் கூட இல்லாத ஒரு விஷயத்தை கேது பாபர் அல்ல அப்படின்ற மாதிரியாக ஒரு கிரகத்தினுடைய சுப ஆதிபத்தியங்களை சுப காரகத்துவங்களை பெருக்கி தரக்கூடிய கிரகம் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு இடத்துல 7ஆம் இடத்துல ராகு இருப்பதற்கும் 7ஆம் இடத்துல கேது இருப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆகவே அன்பு மாணவர்களே, கேதுவை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகங்களை மட்டும் இந்த ஒரு கிளாஸில் பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல நீச்சனோடு கேது இருப்பது, ராகு கேதுக்களுக்கு ஒரு இடத்துல நீச்சன் அப்படிங்கிறவர் யாரு? அடைக்கலம் தேடுபவர், சுத்தம் செத்து போயிட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டவர். நீச்சன் என்பவர் யார்? பலவீனமானவர், 10% உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர். இந்த நீச்சன் சனி செவ்வாயோடு சேர்ந்துட்டார்னா, ராகுவோடு சேர்ந்துட்டார், கேதுவோட கேதுவை விட்டுருங்க, சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்துட்டார்னா செத்து போனார்னு அர்த்தம். நீச்சன் என்பவர் உயிரை கையில் பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு இருப்பவர், 10% திறனோடு இருக்கக்கூடியவர். முழுக்க அவர் செத்து போயிடல. அவர் எப்போது பாவத்துவத்தை அடைகிறாரோ அப்போது அவர் முழுக்க இறந்து போயிடுறார். அப்போ நீச்சனோடு சேர்ந்திருக்கக்கூடிய கேது என்ன பலன்களை தருவார்? இந்த இடத்துல ராகுவும் கேதுவும் ஒரே மாதிரியான பலன்கள் சொல்லியிருக்கிறார். தன்னிடம் சரண்டர் ஆகிவிட்ட பலவீனமான அந்த கிரகத்தினுடைய அத்தனை பலன்களையும் அதனுடைய ஆதிபத்தியத்திற்கேற்ப கேது எடுத்து செய்யும். இந்த நீச்சனோடு சேர்ந்த கிரகங்களுடைய அமைப்பை கேது தான் தருவார். அவருடைய தசை வந்தால் தருவார், வரலைன்னா தரமாட்டார். புதன், இதை சிம்ம லக்னமாகவே வைத்துக்கொள்வோம். இது சிம்ம லக்னம் தான். இந்த சிம்ம லக்னத்திற்கு 8இல் புதன் மறைந்திருக்கிறார். 8இல் புதன் மறைந்து நீச்சனாகி கேதுவோடு இணைஞ்சிட்டார். இந்த கேது தசை, இந்த புதன் தசை வேலை செய்யாது. 17 வருஷம் வேலை செய்யாது. என்ன வேலை செய்யாது? 2, 11ஆம் இடங்களை அவர் கெடுப்பார். 8இல் போய் மறைஞ்சு என்ன வேலை செய்யாதுன்னா என்னையா அர்த்தம்? அது என்ன வேலை செய்யாது? என்ன செய்யாது? தனத்தை கெடுக்கும். 2, 11ஆம் இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தன லாப போன்ற அத்தனை அமைப்புகளையும் லக்னாதிபதியின் லக்னாதிபதி ஒருவேளை சூரியன் உச்சமாக இருக்கிறாரு, பணமெல்லாம் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் புதன் தசை கண்டிப்பாக நன்றாக இருக்காது. சரி, கேது தசை எப்படி இருக்கும்? நீச்சனோடு சேர்ந்திருக்கின்ற இந்த காரணத்தினால் இவர் என்ன பண்ணுவார்? புதனுடைய அத்தனை தன்மைகளையும் 8ஆம் இடத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மறைமுகமான குறுக்கு சிந்தனை அமைப்புகளில் உங்களை கேது தசையில் திருட வைப்பார், சீட்டிங் பண்ண வைப்பார். நீச்சனுடன் கேது, சிம்ம லக்னம், புதன் தசை கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற பாபத்துவம். அந்த இடத்துல புதனுக்கு சுற்றுமோடு இல்லை, புதன் பாபத்துவம் தான். ஆனாலும் புதனுடைய காரகத்துவத்தை பெருக்கக்கூடிய கிரகம் தான் அது. ஆனால் இந்த இடத்துல அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் தசை சர்வ நிச்சயமாக இந்த இடத்துல லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப ஒருவரை ரோட்டுக்கு கொண்டு வரும், வீட்டுக்கு வெளியில் கொண்டு வரும், பிளாட்பாரத்தில் உட்கார வைக்கும், அல்லது செயலற்று இருக்க வைக்கும். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப கேது தசை என்ன செய்யும்? இந்த கேது தசை 2, 11ஆம் அதிபதிகளான புதனுடைய அத்தனை அமைப்புகளையும் உள்வாங்கி ஜாதகருடைய குணத்தை, புத்தியை, எல்லா அமைப்புகளையும் 8ஆம் இடத்தின் வழியாக, 8ஆம் இடம்னா என்ன, மறைமுகமான வழிகளில் அவருடைய இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளே கொண்டு போய் அதில் ஏதாவது பணங்கணத்தை கொடுக்கும். புதன் தசை மாதிரி மோசமாக இருக்காது, ஏதாவது கொஞ்சம் காசை கொடுக்கும், குறுக்கு வழிகளில் கொடுக்கும். சரியா? சரி, அடுத்ததாக அப்படியே அதே சிம்ம லக்னம், அதே சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சனி கேது. சனி என்ன பண்ணுவார்? வந்த உடனே தகப்பனை கெடுப்பார். அங்கே அவருக்கு சூட்சும இருக்கிறது. சனியுடைய தசை தகப்பனை பிரித்து அதற்கப்புறம் சூரியனுடைய நிலைமை வச்சு தான் தகப்பன் இருப்பாரா போயிடுவாரான்றதை பார்க்கணும். பாக்கியங்களை கெடுப்பார். ஆயினும் அந்த சனியுடைய நல்ல காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காரகத்துவங்கள் தான். நல்ல என்ன காரகத்துவங்கள்? சனிக்கிட்ட நல்ல காரகத்துவங்களே இல்லை. காரக அமைப்புகளில் அவருக்கு ஏதாவது சனி தசையில் பொருள் தருவார், சூட்சும வலுவாக இருக்கிறனால. 9ஆம் இடத்தை கெடுத்து பெரிய தனித்து சனி இருந்தால் இந்த சிம்ம லக்னத்திற்கு
சுத்தமாக 6-7 ஆதிபத்தியங்களை அவர் அங்கே 9ஆம் பாவகத்தின் வழியாக கெடுப்பார். அதே நேரத்தில் சூட்சும வலுவாக கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது அவருடைய நல்ல காரகத்துவங்களின் மூலமாக கொஞ்சம் ஓரளவுக்கு காசு கொடுப்பார். சனிதசை அவரை தரையோடு தரையாக்காது. சனிதசை தரையோட தரையாக ஆக்குமான்றதை நீங்கள் சனியம் பக்தி மட்டும் வச்சு சொல்லிட முடியாது, லக்னாதிபதியோட வலுவை வச்சு சொல்லணும். சரி, அடுத்தது செவ்வாய் கேது. இங்கே செவ்வாய் நீச்சன் ஆகிட்டார், கேது இங்கே இருக்கிறார். 12ஆம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு மட்டும்தான் சொல்ல போகிறேன். 12ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்கிறார். செவ்வாய் தசைக்கு நல்லது, கேது திசைக்கு என்ன? 12ஆம் இடத்துல. இந்த இடத்துல நான் மறுபடியும் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துவேன். சந்திரன் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார்? வளர்பிறை சந்திரனாக, பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது இந்த இடத்துல சிம்ம லக்னத்திற்கு சந்திர செவ்வாய் இணைவை போல, சந்திரமங்கல அமைப்பை போல அவர் செயல்படுவார். கேது திசை இந்த இடத்துல பாபத்துவமாக இருக்காது. ஆனால் இங்கே 9ஆம் இடத்தை கேது சொல்ல விட்டுட்டோமே. சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல கேது திசை வருது. கேது திசை அடிபடும். சனியோட நீச்ச சனியோடு சேர்ந்துருக்கிறாரா? கேது சனி தசை தான் நல்லாயிருக்கும். கேதுசை சுத்தமாக அடிபடும். கேதுசை சுத்தம். ஏன்னா இங்கே நீச்ச சனியோடு சேர்ந்திருக்கிறார். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். சனி தசை ஓரளவிற்கு நன்றாக தாங்கக்கூடியதாக இருக்கின்ற நிலைமையில் கேது திசை தாங்கவே முடியாத அளவிற்கு பாபத்துவமாகி 6-7 குறிப்பாக 6ஆம் இடத்தோடு தான் அவர் தொடர்பு கொள்வார். 7ஆம் இடத்தை பார்க்க மாட்டார். சனி 6ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கின்ற பலனாக சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் நீச்சனாகி சனி இருக்கும் பொழுது பாக்கியங்கள் அத்தனையும், பாக்கியங்கள்னு என்ன, அப்பா அம்மா சொத்து கத்து எல்லாத்தையுமே கடனாலேயே தொலைஞ்சு போய் கடனாரன் ஆகிடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கேதுவை சொல்லாமல் விட்டுட்டேன், சனியைத்தான் சொன்னேன். நடப்பது கேது பற்றிய கிளாஸ். ஆக சாகுல் 9ஆம் இடத்துல இந்த இடத்துல சனி கேது சேர்ந்திருக்கும் போது சனி திசை ஓரளவிற்கு பரவாயில்லாமல் இருக்கும் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து. இங்கேயும் லக்னாதிபதியோட வலுவை எடுத்துத்தான் ஆகணும். ஆனால் கேது திசை முழுக்க 6ஆம் அதிபதியாக கடன் சார்ந்த விஷயங்கள், முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் கித்துக்கள் எல்லாத்தையும் இழக்க வச்சு கடுமையான கடன் தொல்லைகளை லக்னாதிபதியின் வலுவிற்கேற்று செய்யும். 12ஆம் இடம் செவ்வாய். கேதுவை பற்றி மட்டும் பேசுவோம். ஆதிபத்திய விசேஷமுள்ள 4-9ஆம் அதிபதிகளோடு இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பிற்கு ஏற்றார் போல செய்யும். கேது கடல் கடந்த வீடு. இந்த இடத்துல நெருப்பு வீடு. கடனை எங்கே வாங்குவார்? கேது என்ன பண்ணுவார்? மேஷத்தின் தன்மைக்கேற்ப நெருப்பு தொழில்களில் லாபங்கள் நஷ்டங்களை தருவார். நெருப்பு தொழில்கள், கட்டிடம் சார்ந்த தொழில், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல பாக்கியங்கள் என்கின்ற அமைப்பில் என்னது இந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹோட்டல் கீட்டல், இதில் எல்லாத்துலேயும் கேது கொண்டு உள்ள நுழைச்சி அவரை கடங்காரன் ஆக்குவார். கடங்காரனாக்கி அப்பா சொத்தை பாட்டா சொத்தை விற்க வைப்பார். அந்த இடத்துல 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணையும் பொழுது என்ன இருந்தாலும் அவர் ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகம் என்பதால் சந்திரமங்கல யோகம் என்கின்ற 12ஆம் இடம் 4-9ஆம் பாவகங்கள் அந்த இடத்துல செயல்படும். இந்த இடத்துல கண்டிப்பாக சந்திரனுடைய வளர்வரை தேய்வரை ஒளித்தன்மையை கணக்கிட்டு கொண்டு பார்க்கணும். இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய மோசமான பலன்களை கண்டிப்பாக கேது தரமாட்டார். ராஜயோகாதிபதியோடு இணைந்திருக்கிறார் என்கின்ற தன்மை கண்டிப்பாக சிம்ம லக்னத்திற்கு உண்டு. இந்த இடத்துல சுக்கிரன் கேது. சுக்கிரன் யார்? 3-10 கூடையவர். கேது இந்த இடத்துல என்ன? சுபரோடு சேர்ந்திருக்கிறார். சுபரோடு சேர்ந்திருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். புதனை போல வேலை செய்வார். புதன் சுக்கிரன் சேர்ந்திருப்பதை போல இந்த இடத்துல கேது வேலை செய்யும். புதனும் என்ன? 2-11 கூடையவர் தான். அப்போ புதனுடைய அப்படியே அந்த புதனுடைய இதை ஈயடிச்சாங்காப்பி மாதிரி எடுத்துக்கிறார். புதன் கேது சேர்க்கை என்பதை போல புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பதை போல இந்த இடத்துல சுக்கிரனும் கேதுவும் நல்லது செய்யும். அதாவது கேது திசை சுக்கிர திசை மாதிரியே வேலை செய்யும். 2ஆம் அதிபதி 3-10க்கு அதிபதியான சுக்கிரனை அப்படியே மனதிலிருந்து எடுத்து விட்டு சுக்கிரன் 2-11க்கு அதிபதியாக அங்கே இருக்கிறார் என்பதை பொருத்தி பார்த்து கொண்டால் கேது என்ன செய்வார் என்றது தெரிஞ்சிடும். இந்த இடத்துல கேது நல்ல பலனை செய்வார். குடும்பத்தை கெடுக்க மாட்டார், குடும்பத்தை கொடுப்பார். பொம்பளைங்களால் பிரச்சனைலாம் அதை என்ன ஒன்று, நீச்சனுடைய பலவீனமான அமைப்பு இல்லையா, நீச்சனான பெண்கள், கண்ணியற்ற இளம்பெண்களால் நன்மைகளை செய்வார். கண்ணியற்ற இளம்பெண்கள்னு நீங்கள் எதை எப்படின்னு புரிஞ்சுக்குங்க. கண்ணியற்ற இளம்பெண்கள், இளம்பெண்கள்னு ஒரு 25-30 வயசுக்காரங்களை சொல்லலாமா? ரொம்ப இளம்பெண், கண்ணியான இளம்பெண், 14, 15, 16, 17 வயசு பெண்ணுங்களை சொல்லலாமா? அந்த பொண்ணுங்கள்லாம் கிடைக்காதுங்க. கண்ணியற்ற இளம்பெண்களால் லாபம், சொகுசு, காமம், இந்த மாதிரியான அமைப்பு, அந்த பெண்களை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு, நீச்ச பெண்களை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு. நீச்ச பெண்கள்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவ்வளோத்தையும் புரிஞ்சுக்கணும். நீச்ச பெண்களோடு இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய கேது திசையில் உங்களுடைய தொடர்புகள் அப்படியே. கேது என்பவர்
ஒரு நிலையில் பாபத்துவமாக இருக்கும் பொழுது இந்த வீட்டில் இருக்கும்போது வேறு மாதிரி செய்வார். இப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது என்ன தெரியுமா, அழுக்கான இடங்களில் அழுக்கான மனிதர்களோடு குப்பையானவர்களோடு நாத்தம் பிடிச்சவங்களோடு இருக்க வைப்பார். சனி செவ்வாய் வீடுகளில் சேரிகள்ன்ற வார்த்தை சரியாக இருக்காது, அது சரியான வார்த்தை அல்ல, ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சாக்கடை, குடிசை, சுத்தம் செய்யப்படாத இடங்கள், இதெல்லாம் விருச்சிகமோ கும்பமோ அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து அந்த மாதிரியான ஆட்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையை தருவார். அந்த மாதிரியான இடங்களுக்கு உங்களை போக வைப்பார். கேதசை நடந்தவங்கலாம் சொல்லுங்கள், 100% நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். எனக்கு விருச்சிகத்தில் கேது இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். என் கேதசை சின்ன வயசில் 10 நாள் 15 நாளில் முடிஞ்சு போச்சு. கேது புக்தி எனக்கு வரும்போதெல்லாம் என்னென்ன நடக்குன்றது எனக்கு தெளிவாக தெரியும். இந்த கேது புக்தியில் தான் என் சகோதரன் இறந்தார். செவ்வாதசை கேது புக்தியில் தான் என் தம்பி இறந்தான். ராகுதசை கேது புக்தியில் எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். சந்திரதசை கேது புக்தியில் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்படி உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உங்கள் கேது, நான் புக்தியை கணக்கு பார்த்துட்டேன், நீங்கள் அந்த வரைக்குமே கணக்கு பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல சுக்கிரன் கேது சுபர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் அதிபதியைப் போல செயல்படுவார். 2, 3, 10, 11 ஆகிய நல்ல ஆதிபத்தியங்களை செய்வார். இந்த இடத்துல கண்டிப்பாக கேதசையில் கெடுதல்கள் இருக்காது. ஒருவேளை சனி பார்த்துட்டார், அமாவாசை சந்திரன் சேர்ந்துட்டார், கெடுதல்கள் இருக்கும். இந்த இயல்பான அமைப்பில் சுக்கிரனுடைய முழு பலன்களையும் கவர்ந்து 10ஆம் அதிபதியாக அவர் செயல்பட்டு, தனாதிபதியாக அவர் செயல்பட்டு, சுக்கிரனுடைய காரக வழிகள்லையும் புதனுடைய காரக வழிகள்லையும் உங்களுடைய கல்லாப்பட்டியை கண்டிப்பாக கேது திசையில் நிரப்புவார். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப. லக்னாதிபதி இங்கே இருந்தால் ஒரு பலன், லக்னாதிபதி இங்கே இருந்தால் ஒரு பலன். லக்னாதிபதி இங்கே இருந்தால் நான் சொன்ன பலன்கள் 100% நடக்கும். லக்னாதிபதி இங்கே இருந்தால் சொந்தமாக தொழில் செய்வீர்கள். இந்த 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 அமைப்பெல்லாம் ரசித்து கேட்டிங்கன்னா என்னத்தை சொல்கிறது. இப்போ சாகுல் இந்த கேட்ட கேள்விக்கு இப்போது நான் சொல்கிற பதிலை எத்தனை பேர் ரசித்து கேட்பீங்கன்னு தெரியாது. கேது திசை வருகிறது. நான் இப்போது சொன்ன புதன் சுக்கிரனோடு சேர்ந்து அருமையான நல்ல தொழில் அமைப்புகளை அவர் உங்களுக்கு கொடுக்குறார். அப்படின்னா இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் முதலாளி, இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் நல்ல சம்பளம் வாங்குகிற வேலைக்காரர். ஒரு கேது தசைக்கு எப்படி பலன் என்பது லக்னாதிபதியை பொறுத்தது. ஹோல் லக்கணம் தானங்க உங்களை நீங்கள் யாருன்றதை டிசைட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்க, கேது தசை வருது. புதன் சுக்கிரனை போல 10, 11ஆம் அதிபதி 3, 2ஆம் அதிபதியை போல இந்த கேது செயல்பட்டே ஆக வேண்டும். இந்த கேது தரக்கூடியதை பிடித்து வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், சூரியன் இங்கேயே இருக்கிறார். நீங்கள் கேது திசையில் முதலாளியாக இருப்பீர்கள். சூரியன் இங்கே நீச்சமாக இருக்கிறார். நீங்கள் கேது திசையில் சூப்பர்வைசராக இருந்தவருக்கு மேனேஜராக இருப்பீங்க. சாகுல் புரிகிறதா? சாகுல் தான் இல்லை, மற்றவங்களுக்கு புரியுதா இந்த எக்ஸ்பிளனேஷன்? இதுதான் ஒட்டுமொத்த அமைப்பு. கேதுவை பற்றி மட்டும் சொல்கிறதுக்கு ஜோசியம் இல்லை. அப்படி ஜோசியம் சொன்னால் உங்களுக்கு ஜோசியமே வராது. ஜோசியத்தை இதனால தான் யானைன்னு அடிச்சுக்கிறேன். யானை தும்பிக்கையை பார்க்கும்போது, காலை பார்க்கும்போது, இதை பார்க்கும்போது தெரிகிற மாதிரி பரக்கூடாது. அதெல்லாம் அந்த 100 வகுப்புகளுக்கு முன்னே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் ஹையர் வந்துட்டேன். அப்போ ஹையர் வரும்போது சகல நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சுக்கிர கேது இந்த இடத்தில் சூரியன் இப்படி இருந்தால் சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜர் ஆக்குவார். சூரியன் இப்படி இருந்தால் உங்களையே கேது திசையில் முதலாளி ஆக்குவார். சரி, அடுத்ததாக அதே சிம்ம லக்னம், சூரியன் கேது நீச்சம், கேது திசை வருது. ஆனால் இந்த இடத்துல என்ன, சூரியனை அவர் சுத்தமாக டம்மி பண்ணிட்டார். லக்னாதிபதியை அவர் டம்மி பண்ணிட்டார். சூரியனும் கேதுவும் சேருவது சூட்சும வலு அல்ல, சூரியனுடைய கடுமையான பலவீனம். ஏற்கனவே பலவீனமாகி நீச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது சூரியனை அவர் இன்னும் உயிரோட 10% மட்டும் அப்படியே இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கிறவரை போட்டு சாவடிச்சிட்டார்னு அர்த்தம். கிரகண தோஷம் இது. அப்போ இந்த கிரகண தோஷம் எப்படிப்பட்ட கிரகண தோஷம் என்பதை இன்னும் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல சூரியன் கொஞ்சம் ரொம்ப டல்லாயிட்டார். ஆனால் ஒரு விதிவசமாக கேதுவும் சூரியனும் சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கிறார்கள், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல கேது சூரியனுடைய பலனை அப்படியே செய்வார். என்ன செய்வார்? கற்பனையில் நடந்துக்கிட்டு இருந்த சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் செய்வார். அதுக்காக ஆகாவுகன்னு செய்ய மாட்டார். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்டு எல்லாவற்றையும் மாற்றும்.
இந்த இடத்துல கேது மந்திரி ஆக்குவார். இந்த இடத்துல கேது எம்எல்ஏ ஆக்குவார், மினிஸ்டர் ஆக்குவார், மந்திரி ஆக்குவார், பெரிய ஆள் ஆக்குவார். லக்னத்தையும் லக்னாதிபதி நீச்சமான லக்னாதிபதியும் குருபாக்குறார். அப்போ ஒரு கேது ஒரு கேது என்ன பலனை தரும்ன்றது மற்ற எல்லா விதத்திலையும் கனெக்ட் ஆகுதா? அன்பு சாகுல், இந்த கேது சூரியனின் பலனை தருவார், லக்னாதிபதியின் பலனை தருவார். இந்த லக்னாதிபதி எப்படி இருக்குன்றதை பொறுத்து அந்த கேது நடக்கும். சூரிய திசை டம்மி, ஒன்றும் கிடையாது, போச்சு, ஹெல்த் போச்சு, இது போச்சு, மைண்டு போச்சு, மனசு போச்சு, எல்லாம் போச்சு. சூரிய திசை ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு திரிறீங்கன்னு அர்த்தம். இங்கே இந்த பார்வை கர்வம் எதுவும் இல்லைன்னா சூரிய திசையில் இந்த மாதிரியான அமைப்பில் சிம்ம லக்னத்திற்கு பிளாட்பாரத்தில் திரியிறீங்க, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டுன்னு அர்த்தம். சோத்தை கூட யாரும் உங்களுக்கு போடலைன்னு அர்த்தம். ஆனால் கேது சுக்கிர சூரியனாக பலன் தருவார். சுக்கிர சூரியனாக பலன் தரும்போது சூரிய தசை கொடுத்த லக்னாதிபதி நீச்சமான சூரிய தசை, லக்னாதிபதி நீச்சமாகி கேதுவோடு சேர்ந்து பாபத்துவமான தசா அமைப்புகள், பாபத்துவமான அமைப்புகளைய அந்த அளவிற்கு இவர் கொடுக்காம, கேது கொடுக்காம, சுக்கிர சூரியனோடு 3ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தின் 1ஆம் இடத்தில், அதாவது 1, 3, 10ஆம் இடத்து பலன்களை அவர் செய்வார். ஆனாலும் லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார் இல்லையா, சும்மா தான் டல்லாக தான் இருக்கான், ஒரு ஒன்றும் கோடிகள் எல்லாம் கொட்டிட மாட்டார். ஆனால் இந்த குருவின் பார்வை, ஒரு குருவை நான் இங்கே போட்டேன் இல்லையா, அந்த குரு லக்னத்தையும் இவர்களையும் பார்த்தால் ஜாதகருக்கு எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி, அந்த பதவி, இந்த பதவின்னு கேது திசையுடைய பிற்பகுதியிலிருந்து கொடுப்பார். முற்பகுதி நீச்சம், பிற்பகுதி நீச்ச பங்கம் அப்படிங்கிற மாதிரியாக பிற்பகுதியிலிருந்து கொடுப்பார். கரெக்டுங்களா? சாகுல் கொஞ்சம் லேசாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைவாக இன்னும் 2 இருக்குது. சந்திர கேது மனதை கெடுத்தார், அம்மாவை கெடுத்தார். அதே தான் 4ஆம், இதே இதில் என்ன ஒன்று, சிம்ம லக்னம்னு போட்டேன், திக்பலத்தில் இருக்கிறார், சந்திர கெட்டு போனார். இப்போ இந்த சந்திரனை இப்படியே வச்சுக்கிட்டா ஒன்று, இந்த இடத்துல சந்திரனுடைய ஒளித்தன்மையை கொண்டு வந்துடுவேன். சந்திரன் கேது, சந்திரன் கெட்டார். சந்திர தசையில் நீங்கள் பைத்தியம் பிடிச்சி அலைகிறீங்க. லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து ஒரு தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியல. உங்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கின்றன சந்திர தசையில். ஏன்னா சந்திரனும் ஏற்கனவே அங்கே சுத்தமாக கெட்டு போய் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கேது இணைந்திருப்பது கிரகண தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்கனவே பலவீனமான அவர்களை அந்த இடத்துல கடுமையாக ஓரளவிற்காக ஏதாவது பண்ணக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த இடத்துல என்ன, சிம்ம லக்னமாக நான் போட்டதுனால 4ஆம் இடத்துல ஸ்தான பலம் என்கின்ற நீச்சத்திற்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய திக்பலம் என்கின்ற 4ஆம் இடத்து பலம் இருக்கிறது. எப்படி எல்லாத்தையும் கொண்டு வரன்றது அன்பு மாணவர்கள், சாகுல் உள்ளிட்ட மாணவர்கள் பார்த்துக்கணும். கடன்ட்டு கொண்டு வரேன்ல. இப்போ எந்த இடங்கள்லையும் வேற மாதிரிலாம் சொல்லலை. டக்குன்னு சந்திரன் வந்த உடனே திக்பலத்துக்கு வந்துட்டேன்ல, நீச்சம்தான், ஸ்தான பலம் இழந்திருக்குதான். ஆனால் அந்த ஸ்தான பலத்திற்கு இணையான அந்த அடுத்த திக்பலத்துக்கு வந்துட்டேன்ல. ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணும்போது கால அயன சேஷ்டா எல்லா பலத்தையும் நான் பார்ப்பேன். அவர் தட்சிணாயனத்தில் இருக்கிறாரா, உத்தராயணத்தில் இருக்கிறாரா, ஜாதகர் பகலில் பிறந்திருக்கிறாரா, நைட்டில் பிறந்திருக்கிறாரா, அவருக்கு அந்த கிரகம் என்ன அமைப்புன்னு ஷட்பலத்தை என்ன அறியாமலேயே கடன்ட்டு முக்கியமான 3 பலம் இந்த பலம்தான், ஸ்தான திக்கு திருக்கு. இப்போ ஒரு கேது எப்படி பலன் தருவார் நீச்சனோடு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை இங்கே கொண்டு வரேன், இங்கே திருப்பலத்தை கொண்டு வந்தேன்னா சூரியன் நீச்சம்தான். ஆனால் ஒரு திருப்பலத்தின் விளைவாக சூரியன் கேதுவனுடைய பலன்கள் மாறும். ஒருவர் பிச்சைக்காரன், ஒருத்தர் மந்திரின்னு சொன்னேன். ஒரு திருப்பலம், குருவின் பார்வை என்கின்ற ஒரு திருப்பலம் சகலத்தையும் மாற்றும். சூரியனுக்கு அடுத்து சந்திரனுக்கு வந்தவொடனே என்ன வந்தேன், திக்பலத்துக்கு வந்துட்டேன். இப்போ இவர் ராத்திரியில் பிறந்திருக்கிறாரா, பகலில் பிறந்திருக்கிறாரா என்பதை பொறுத்து கால அயன சேஷ்ட பலங்கள்னு ஒன்று வருது இல்லையா. உத்தராயணத்தில் பிறந்திருக்கிறாரா, தட்சிணாயனமா. உத்தராயணம் என்பது என்ன, எல்லாம் 100 வகுப்புக்கு 150 வகுப்பு மேலே வந்துட்டோம்ங்கய்யா. திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் அவ்வளோதான், எங்கேயாவது இடத்துல போய் மூலையில் போய் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பேன். அப்புறம் ஆடி மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஆடியிலிருந்து தை வரைக்கும் வரக்கூடிய ஒரு பகுதி, பூமியின் ஒரு சுற்று, பூமியின் இன்னொன்று சுற்று, ஒளியை நோக்கி போகுதல் உத்தராயணம் என்று சொல்லப்படக்கூடிய மேம்ப வடக்கை நோக்கி போகுதல். தட்சிணாயனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒளியை இழந்து வருதல். சூரியனை நோக்கி போகுதல், சூரியனை விட்டு திரும்பி வருதல்.
ஒளியை நோக்கி போகுதல், ஒளியை விட்டு திரும்பி வருதல். இதைத்தான் உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்கிறோம். உத்தராயணத்தில் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே மாதிரி குரு சுக்கிரன் கால அயன சேஷ்ட பலங்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பகலில் பிறந்த கிரகங்கள், பகலில் பிறந்தவனுக்கு சுவர்கள், இரவில் பிறந்தவனுக்கு பாவர்கள் என்கின்ற அத்தனை தன்மையவும் மனசில் கொண்டு வந்து தேக்கித்தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து திக்பலத்தை கொண்டு வந்துட்டேன். இவர் நீச்சனாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு வகையில் ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறார். நீங்கள் குழப்பவாதியாக இருந்தாலும் மென்டல் இல்லை, நீங்கள் பைத்தியம் இல்லை. இதே இடத்துல சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், நீங்கள் பைத்தியம். அதே சந்திரன் கேது திசை வருகிறதா, அம்மா இல்லை. அமாவாசையாக இருந்தால் அம்மா இல்லை. 4ஆம் பாவகத்தை அவர் பாதிக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தை பாதிக்கிறார். இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் வேலை செய்யாதா? ஆமாம், அம்மாவை பாதித்து வேலை செய்யும். சந்திரன் இங்கே மங்களன் செவ்வாயத்தானே வேலை செய்வார். ஜோசியம் அப்படியே குழப்பம், என்னமோ வாய்க்கு வந்ததை உளறான். அந்த சாகல் அப்படி தானே, என்னமோ வாய்க்கு வந்ததை உளறான். பலன்களை பாருங்கள். திக்பலம் போன்ற அமைப்புகள், இருவரும் நெருங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த இடத்துல சந்திர தசை வரும்போது மனம் பாதிக்கும், கேது தசை வரும்போது மாதா பாதிப்பார். அம்மா சம்பந்தப்பட்ட அம்மா விஷயங்கள் எவ்வளவும் சுத்தமாக கெடும். சந்திரமங்கல யோகம் வேலை செய்யுமா? லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப. இந்த இடத்துல ஒரு குருவின் பார்வை சகலத்தையும் மாற்றிவிடும், எல்லாத்தையும் மாற்றிடும். ஒரு சுக்கரனுடைய தொடர்பு எல்லாத்தையும் தலைகளாக மாற்றும். ஆனால் எந்த அளவுக்கு பார்வை இருக்குது, நடப்பது நடக்கும். இறப்பாரா பிரிவாரா, 100 ரூபாய் இழப்பீங்களா, 1000 ரூபாய் இழப்பீங்களா, 10,000 இழப்பீங்களா, கோடியை இழப்பீங்களா, அந்த படிநிலை அடுக்குகள் தான் இந்த இடத்துல அந்த ஒளி அமைப்புகளை சுட்டி காட்டுது. ஆக அந்த சந்திரகேது இணைவு என்பது சிம்ம லக்னத்திற்கு அம்மாவை திக்பலமாக இருக்கின்ற காரணத்தினால சந்திர தசையில் அம்மாவை இழக்க வைக்காது. இரண்டாவது இந்த சிம்மத்தையும் பார்த்தோம்னா, ஒருவேளை இப்படியே இருக்கிறார், சந்திரன் இங்கேயும் இருக்கிறார், குரு இங்கே இருக்கிறார், சிம்மம் இங்கே கடகம் இங்கே சுபர் பார்வையில் இருக்குது, அம்மா சாகலை. அம்மாவுடைய இன்னொரு வீடு என்ன? 4வது வீடு காரக வீடு என்ன? கடகம். கடகத்தின் தன்மையை கொண்டு, 4ஆம் இடத்தின் தன்மையை கொண்டு, 4ஆம் அதிபதியின் தன்மையை கொண்டு, சந்திரனுடைய ஒளித்தன்மையை கொண்டு சந்திர தசையிலையும் கேது திசையிலையும் நம்ம வந்து அதற்கான பலன்களை சொல்லணும். சரி, கேது திசையில் என்னையா நடக்கும்னு தான் நீங்கள் கேட்டீங்க. இந்த இடத்துல கேது திசையில் என்ன நடக்கும்? 12ஆம் வீடு 4ஆம் வீடு 2 தொடர்புகள் சம்மந்தப்பட்டது நடக்கும். ஏன்னா 12ஆம் இடம் வந்து என்ன? சந்திரனுடைய வீடு. அவருடைய அமாவாசை அமைப்புகளோடு நடக்கும். சந்திர தசையில் தாயை பிரிவிங்க. சுத்தமாக அவர் டார்க் சந்திரனாக இருந்தால் அம்மாவை காலி பண்ணோம், அதுவும் சொல்லிடுறேன். 4ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தாலும், இப்போ இந்த 4ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தால் அம்மா சாக மாட்டாங்களா? அந்த வார்த்தையே தப்பு, நெகட்டிவாக வேண்டாம். அம்மா இறக்க மாட்டாங்களா? அம்மா வந்து போயிட மாட்டாங்களா? இல்லை. கடக வீடு பாதிப்பாக இருந்தால், கடக வீடு கடுமையான சனி செவ்வாய் கடக வீட்டில் இருந்தால் அம்மா இறந்து போவாங்க. எல்லாம் காம்பினேஷன் தானே, ஒளித்தன்மை தானே. எத்தனை டிகிரி சேர்ந்துருக்கிறார், எத்தனை டிகிரி விலகி இருக்கிறார், இதை வச்சு தானே நீங்கள் கால்குலேஷன் போடணும். அன்பு சாகலுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஆக திக்பலமாக இருக்கிறார், எவ்வளவு ஒளித்தன்மையோடு இருக்கிறார் என்பதை பொறுத்து மனம் கெடும். சந்திர தசையில் சுத்தமாக உங்களால் தெளிவில்லாத ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. சந்திர தசையில் குழப்பவாதி ஆகிடுவீங்க. சந்திர தசையில் சஷ்டாஷ்டக புக்திகளில் நீங்கள் தவறான முடிவெடுப்பதோ, மனநலம் பாதிக்கப்படுவதோ, மனதை பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகளோ, சந்திர தசையில் 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய புக்திகளில் உங்களுக்கு மனம் பேதலிக்கக்கூடிய அளவிற்கு அன்புக்கு உரியவர்களுடைய ஏதாவது ஒன்று நடப்பதோ, தாய்க்கே ஏதாவது ஒன்று நடப்பதோ, தாய் சம்பந்தப்பட்டவைகளில் ஏதாவது ஒன்று நடப்பதோ, அம்மா கொடுத்த வீடு அம்மா பேரில் இருக்கிற தொழில் அப்படியே போயிடுறதோ, அம்மா கொடுத்த வீடு வந்து ஏலத்துக்கு போயிடுறதோ, அம்மாவால் வந்தவர்கள் ஏதாவது பிரிந்து போயிடுவதோ, இத்தனை பலன்களும் சந்திர தசையில் நடக்கும். கேது தசையில் மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இதே தான் கொஞ்சம் வேற மாதிரி, படுத்திக்கிட்டு போத்துக்கிறது, போத்திக்கிட்டு படுக்கிறது. இந்த இடத்துல 4ஆம் இடத்தை கெடுத்து செயல்படுவார். சந்திரன் 4ஆம் இடத்தை கெடுக்க மாட்டார், கேது 4ஆம் இடத்தை கெடுப்பார். சந்திரன் 12ஆம் இடத்தின் பலன்களை தருவார், பாவத்துவ பலன்களை தருவார், விரயத்தை செய்வார். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அம்மா கொடுத்த வீடு விரயமாகும், அம்மா கொடுத்த சொத்துக்கள் விரயமாகும், அம்மாவால் வந்தவர்கள் விரயமாவார்கள். இந்த இடத்துல ஒரு புதனம் சேர்ந்துறார், தாய் மாமன் சந்திர திசையில் போயிடுவார், அம்மாவால் வந்தவர். அப்போ இந்த இடத்துல
சந்திரன் 12ஆம் இடத்து பலன்களை செய்கிறார். கேது 4ஆம் இடத்தை கெடுத்து பலன் செய்கிறார். கேது திசையில் மனம் கெடுகிறது, மாதா கெடுகிறது என்பது போன்ற பலன்கள் சந்திர கேது அமைப்புகளுக்கு ஏற்ப இருக்கும். சரி, இந்த இடத்துல இப்போ குரு வந்துடுறோம். இதே சிம்ம லக்னம் தான். குரு 6ல் மறைஞ்சிருக்கிறார். குரு கேது சேர்க்கை கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. குரு இந்த இடத்துல நீச்சமாகிறத பற்றி கவலையே கிடையாது. கேது தசை அட்டகாசமான பலன்களை செய்யும். குரு தசை நொண்டும் அவ்வளோதான். கேது தசை என்ன, ஏற்கனவே மகர கேது சொன்னா, மகரத்தில் கேது நல்லதுன்னு சொன்னா, இந்த இடத்துல விருச்சிக கேது நல்லதுன்னு நான் சொல்லலை, ஞாபகம். ஏன்னா சந்திரன் முக்கியமான கிரகம். இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் வேறு மாதிரி பலன் சொல்லுவேன். நீங்கள் கேட்டது, ஷாகுல் கேட்டது நீச்சனோடு சேர்ந்த கேது அப்படின்னு கேட்டீங்க. நீச்சனோடு சேர்ந்த கேது என்பது ஒரு நல்ல சப்ஜெக்டாக இருந்ததுனால இதை இவ்வளவு தூரம் ஒரே லக்னத்திற்கு எல்லா நீச்ச கிரகங்களையும் விளக்கி சொல்லிட்டேன். புரிஞ்சாத்தான் ஜோசியம். காம்பினேஷன்ஸ் புரிஞ்சாத்தான் ஜோசியம், இல்லைன்னா ஜோசியம் இல்லை. அப்போ இந்த இடத்துல கேது குரு காம்பினேஷன்ஸ். இந்த இடத்துல கேள யோகம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. நீச்சனாகிய குரு இந்த இடத்துல கேது என்ன பண்ணுவார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குருவோடு சேர்ந்துட்டார்ல, பொம்பளை பிள்ளையை கொடுப்பார், ஆம்பளை பிள்ளையை கூட சில நேரங்களில் கொடுப்பார். 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சுக்கிரனோ, இந்த இடத்துல ஒரு சுக்கிரனுடைய பார்வையோ, ஆதிபத்திய விசேஷமுள்ள செவ்வாயுடைய சுபத்துவ பார்வையோ, செவ்வாய் சுபத்துவமாகி பார்க்கும் பொழுதோ ஆம்பளை பிள்ளையை கொடுப்பார். குருவின் காரகத்துவங்களை கேது கொடுப்பார். கேது திசையில் கொடுப்பார். குரு திசை எப்படி இருக்கும், 6ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சார், 8 6ல் மறையிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை கொடுத்தாலும் கூட 5 பஞ்சமாதிபதியாகிய அதிர்ஷ்டஸ்தானாதிபதியாகிய குரு 6ஆம் இடத்தில் மறைந்து கிடக்கூடாது என்பதன் அடிப்படையில் குரு கிடக்கூடாது. குரு திசை நல்லா இல்லை, ஆனால் குரு திசை மோசமாக இருக்காது. ஏன்னா குரு கேள யோகத்தில் இருக்கிறார். உங்களை கடங்காரனாக்குவார். ஏதாவது ஒரு வேலையிலேயே 20,000 30,000 சம்பளத்திலே இருக்க வைப்பார். கீழே போயிட விட மாட்டார். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப குரு திசை. ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது நீச்சனோடு சேர்ந்த கேது எப்படி இருப்பார், கேது தசை எப்படி இருக்கும்ன்றது தான். கேது எப்படி இருப்பார்னா என்ன, கேது தசையில் தான். கேது எப்போது பலனை செய்வார், கேதுவினுடைய தசையில் தான் பலனை செய்வார். கேது தசை என்பது 7 வருடம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், கேது குருவோடு சேர்ந்திருக்கிறார். குரு மகா சுவர், இந்த லக்னத்திற்கு மகா சுவர், பொதுவான ஒரு மகா சுவர். இப்போ இந்த இடத்துல என்னென்ன பலன்கள் செய்யும், 5 6 8 பலன்கள் நடக்கும், 12ஆம் எட்டு பலன்களும் நடக்கும். குரு கேது சேர்க்கை என்பது 8, ஏன்னா 8க்கு 11ல் இருக்கிறார். 8ஆம் இடத்து பலன்களை தான் குரு 6ஆம் இடத்துலேருந்து செய்வார். 8க்கு 11ல் இருக்கக்கூடிய தன்மை 8 முதல்ல செய்வார். 8 12 இந்த அமைப்புகளை அவர் செய்வார். 8 12 அமைப்புகளை செய்வார்னா என்ன அர்த்தம், கேது சில சார் வெளிநாடு போவார்னு அர்த்தம், வெளிநாட்டு வேலை கிடைக்கும்னு அர்த்தம். லக்னாதிபதியாக அம்பானி மாதிரிலாம் நம்மளை கொண்டு வர மாட்டார். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அதுவும் நடக்கும். அதுக்காக நீச்ச குருதசையில் கோடீஸ்வரன் ஆனவர்கள் இல்லையா, நூற்றுக்கணக்கான கோடிகளை 300 கோடி 400 கோடி சம்பாரிச்சவரெல்லாம் அந்த குரு இல்லை, எனக்கு தெரியும். 1962 இந்த இடத்துல 8 கிரகம் ஒன்று கூடும். கேதுவோடு குரு கேது சேர்க்க இந்த இடத்துல ராகு இருக்கும். இந்த 1962 எனக்கு தெரிந்த ஒருவர் கிட்டத்தட்ட அப்போதே ஒரு 300-400 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் குரு திசையில். அப்போ என்னென்ன பலன்கள் எப்படி நடக்கும், ஆக இந்த இடத்துல பாருங்கள், 8 12 குரு 8க்கு 11ல் இருக்கிறார், 5க்கு 2ல் இருக்கிறார். 8க்கு 11ல் இருப்பதும் 12ஆம் இடத்தை தொடர்புவதும் 8 12ஆம் இடத்து தொடர்புகள் என்பதால் குரு திசையில் கேது திசையில் வெளிநாடு வெளிமாநிலம் கடன்கள் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள். 6ஆம் இடம்னா உடனே கடன் வந்துட வேண்டாம், இந்த இடத்துல அது சுபமாக வேலை செய்யும். 6ஆம் இடத்துடைய மிகப்பெரிய சுபத்தன்மை என்ன, வேலை, நல்ல வேலை. சூரியன் மட்டும் இங்கே வலுவாக 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தால் சிஇஓ, குரு 6ல் நீச்சம் தான், சிஇஓ இருப்பார், சிடிஓவாக இருப்பார், தலைமை பொறுப்பில் இருப்பார், வைஸ் சேர்மனாக இருப்பார், சேர்மனாகவே இருப்பார், மேனேஜிங் டைரக்டராக இருப்பார். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. டீச்சிங் லைன் வரும், பேங்கிங் லைன் வரும், கோல்டு லைன் வரும். இந்த கேது சனி கேதுவாக செயல்படுவார், சனி குருவாக செயல்படுவார். சனி இந்த லக்னத்திற்கு யார், 6 7 கூடியவர். 7 என்கின்ற பாவகம் உண்மையில் அது ஒரு வகையில் நல்ல பாவகம் தான். இந்த இடத்துல தான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், குரு சனி சேர்க்கை என்பது போன்ற அத்தனை விஷயங்களும் செயல்படக்கூடிய தன்மைகள் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது திசையில் நல்ல பலன்களையே 7 வருஷமும் செய்வார். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப கேது கொடுக்கறத பிடிச்சிக்கிறதுக்கு லக்னாதிபதியோட வலு வேணும்.
அப்போ இந்த இடத்துல கேது குருவை போல குழந்தைகளை நன்றாக வைப்பது. சரி, குழந்தைகளை கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரா? இப்போ இந்த இடத்துல சனி செவ்வாயை போட்டுட்டேன். சனி செவ்வாயை இந்த இடத்துல போட்டுட்டேன். கேது திசையில் சனி புக்தியில் செவ்வாய் புக்தியில் பிள்ளைகளால் தொல்லைகள் இருக்கும், புத்திர சோகம் கூட இருக்கும், லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து. கேது நீச்சனான குருவோடு சேர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் சனி இருந்து, அல்லது வேறு எங்கேயாவது போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. இந்த இந்த சனியும் செவ்வாயும் ஒரே நேரத்தில் இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல ராகுவை போட முடியாது, ராகு இங்கே தான் இருப்பார். இப்போ 6ஆம் இடத்துல குரு கேது சேர்ந்துருச்சு. புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியும் ஆன குரு நீச்சமடைந்து விட்டார். புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியுமான குரு நீச்சமடைந்து விட்டார். ஆனால் புத்திர சோகம் நடக்க வேண்டுமெனில் புத்திர பாவகம் கெட வேண்டும். சாகுல், அன்பு சாகுல். புத்திர சோகம் என்பது வேறு, புத்திரனை பிரியறது என்றது வேறு. இப்போ இந்த சனியும் செவ்வாயும் ஒன்றாக, இங்கே சனி இருந்து இங்கே செவ்வாய் இருந்து, அல்லது இவர்கள் இருவரும் கர்ணகடூரமாக 8 டிகிரிக்குள் இணைந்து தங்களுடைய பார்வையை இங்கே கொண்டு வரும் பொழுது, ஏன்னா இங்கேருந்து கவனமாக போட்டிருக்கேன், இது கூட குருவோட வீடு தான். ஒருவேளை இங்கேயே 2 பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது, இங்கேனா 12ஆம் இடத்துக்கு மறைவாங்க, இங்கேனா 6ஆம் இடத்துக்கு போவாங்க. அப்போ இந்த இடத்துல சஷ்டாஷ்டக கேதச சனி புக்தி செவ்வாய் புக்தியில் புத்திர சோகம் எனப்படும் குழந்தை இறப்பு இருக்கும். புரியுதா? கேதசையில் தான் இருக்கும், குருதசையில் இருக்காது. ஏன்னா இணைந்த கிரகத்தின் பலன்களை எடுத்து செய்பவர், கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற அமைப்பை கூட எடுத்து செய்பவர் கேது தான். குருதசையில் கூட குழந்தையை பிரியலாம். ஆனால் இது போன்ற அமைப்புக்கு சூரியனும் கெட்டு போயிருக்கணும். ஒரு மிகப்பெரிய துக்கம் உங்களுக்கு நடக்கிறது, லக்னாதிபதி வலுவில்லாமல் இருக்கிறார், எல்லாருக்கும் மிகப்பெரிய துக்கம் நடந்துறதில்லை. இப்போ இந்த கேது தசை நீச்ச குருவோடு இணைந்திருக்கிறார். இதில் அம்சம் அப்புறம் வந்துடுவோம். கோச்சாரத்தில் கேது பாபத்துவம் அடைகிறார், கோச்சாரத்தில் குரு பாபத்துவத்தை அடைகிறார். இந்த சஷ்டாஷ்டக புக்திகளில் மிக கடூரமான சஷ்டாஷ்டக புக்திகளில் புத்திர விரயம், புத்திர சோகம், குழந்தைகள் இறப்பு இருக்கும். சஷ்டாஷ்டக புக்திகளே இல்லை, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். 5ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது. குழந்தைகளால் பணம் இருக்கும், குழந்தைங்க போய் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு அனுப்பும், பலனை அப்படியே தலைகளாக மாறும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். 5ஆம் பாவகம் சுபத்தன்மையோடு இருக்கிறது. 5ஆம் பாவகத்தை பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார், 5ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்க்கிறார், 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிறார். குழந்தைகள் வெளிநாடு போய் பணம் அனுப்பி அப்பா வீடு கட்டுப்பான்னு சொல்லும். குரு புத்திர காரகன், புத்திர ஸ்தானாதிபதி. அந்த புத்திர ஸ்தானாதிபதியோடு இணைந்த கேது புத்திரர்களால் சந்தோஷத்தை கொடுக்கிறார். பாவகம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இருப்பு, எப்படி வேணாலும் தலைகளை போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கேது குழந்தைகளை பிரிய வைக்கிறாரு. கேதசை வருது, பிள்ளைய பிரிஞ்சு போயிட்டாரு, ஒத்த பிள்ளை தான் பெற்றாரு, பிள்ளை ஃபாரினுக்கு போயிடுச்சு, 1 வருஷத்துலேயே பணம் அனுப்பிச்சிருச்சு, 40-50 லட்ச ரூபா அனுப்பிச்சிருச்சு. அப்போ அந்த வீடை கட்டுங்கப்பா, இந்த வீட்டை கட்டுங்கப்பா, பிள்ளை பிரிஞ்சிருக்கிறான். ஆனால் இங்கே 5ஆம் பாவகத்தின் அதிர்ஷ்ட பாவகத்தின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் நடக்கின்றன, அதிர்ஷ்டங்கள் குழந்தையின் மூலமாக நடக்கின்றன. இவ்வளவு தாங்க.